மேகலா ஆட்டித் தரும் உளுந்த வடை தனி சுவைதான். என் பெயர் ரோஹித். என் எதிர் வீட்டில் இருப்பவள் தான் மேகலா. அவளுக்கு வயது 30 இருக்கும். பார்ப்பதற்கு நல்ல உயரத்தில் அழகாக சிவந்த நிறத்தில் இருப்பாள். அவளுடைய கணவரோ வெளிநாட்டில் வேலை பார்ப்பதால் அவள் மட்டும் தனியாக இருந்தாள். நான் அவள் வீட்டின் எதிர் வீட்டில் இருப்பதால் அவளுடைய கணவர் இருக்கும் வரை என்னிடம் பேசியதே இல்லை. அவளுடைய கணவர் வெளிநாட்டுக்கு சென்றதிலிருந்து எனக்கும் அவளுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. மேகலாவோ பார்க்க நல்லா இருப்பாள். அதனால் நானும் அவளுடைய நட்பை தொடர்ந்தேன். மேகலா தினமும் எனக்கு வடை சுட்டு கொடுப்பாள். எனக்கும் வடை என்றால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் மறுக்காமல் வாங்கிக் கொள்வேன். மேகலா கொடுக்கும் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் பருப்பு வடை, ஒரு நாள் உளுந்த வடை என விதவிதமாக சுட்டு எனக்கு கொடுப்பாள். எனக்கும் அவள் சுடும் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருப்பதால் நானும் விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் வடை சாப்பிடும்போது வடையின் உள் அடிக்கடி முடி இருக்கும். நானும் தலைமுடிதான் என எடுத்து போட்டுவிட்டு சாப்பிடுவேன். ஒரு நாள் எனக்கு சந்தேகம் வந்தது. என்ன இது, எல்லா வடையிலும் முடி இருக்குது. மேகலாவிற்கு முடி நீளமாக இருக்குது, ஆனால் இந்த முடி சின்னதாக இருக்கிறது என்று எனக்கு ஒரு சந்தேகம். மேகலா சுடும் வடை மட்டும் எப்படி இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது என்ற பொறாமையும் கூட ஏற்பட்டது. நான் மேகலாவிடம் நேராக கேட்டேன். நீங்கள் சுடும் வடை இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது, அது எப்படி என்று கேட்டேன். மேகலாவோ அது தனி ரகசியம் என்றாள். எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்றேன். மேகலாவோ உங்களால் அப்படி ஒரு வடையை சுடவே முடியாது என்றாள். நான் அன்றையிலிருந்து மேகலாவை பின்தொடர்ந்தேன். அவள் எந்த கடையில் உளுந்து வாங்குகிறாளோ அந்த கடையில் நானும் உளுந்து வாங்கி வடை சுடலாம் என்று நான் மேகலாவை பின்தொடர்ந்தேன். மேகலா ஒரு கடையில் உளுந்து வாங்க அதே கடையில் நானும் உளுந்து வாங்கி வடை சுட்டு பார்த்தேன். என் வடை நல்லாவே இல்லை. ஆனால் மேகலா வடை சுட்டு எடுத்து வந்தாள். அந்த வடை எப்போதும் போல் சுவையாக இருந்தது. முடியும் இருந்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மேகலா வாங்கும் கடையில்தான் நான் உளுந்து வாங்கினேன். ஆனால் நான் சுட்ட வடை சுவையாக இல்லை. ஆனால் மேகலா சுட்ட வடை மட்டும் எப்படி இவ்வளவு சுவையாக இருக்குது? அந்த ரகசியத்தை நான் தெரிந்து கொள்ள மேகலாவை நோட்டமிட ஆரம்பித்தேன். மேகலா வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க ஆரம்பித்தேன். மேகலா உளுந்தை எடுத்துக்கொண்டு அவளுடைய சமையல் கட்டிற்கு செல்லாமல் அவளுடைய பெட்ரூமுக்கு சென்றாள். பெட்ரூம் கதவை சாத்தினாள். அதன் பிறகு பெட்ரூமின் உள்ளே என்ன செய்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மேகலாவின் சிறிய முணுமுணுப்பும் சத்தமும் முனங்கல் சத்தமும் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. சுமார் 1 மணி நேரம் கழித்து மேகலா உளுந்து மாவை மழிய அரைத்து எடுத்து பதம் பார்த்து கொண்டு மிகவும் சோர்வாக வந்தாள். எனக்கு மேகலா எப்படி அந்த மாவை ஆட்டி எடுத்திருப்பாள்? மிக்சி ஓடும் சத்தமும் கேட்கவில்லை. எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. மேகலா முணுமுணுத்த சத்தம் மட்டும் கேட்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் காலையில் மேகலா வடை சுட்டு எடுத்து வந்தாள். நானும் வடையை வாங்கி சாப்பிட்டேன். நான் மேகலாவிடம் நாளைக்கு வடை கிடைக்குமா என கேட்டேன். அதற்கு மேகலா பருப்பு இல்லை, கடைக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் என்றாள். நான் வீட்டில் இருந்த பருப்பை எடுத்து மேகலா வீட்டிற்கு சென்றேன். மேகலா மேகலா என குரல் கொடுத்து கொண்டே சென்றேன். மேகலாவோ பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்க என்ன வேணும் ரோஹித் என்றாள். பருப்பு எடுத்துகிட்டு வந்து இருக்கேன் என்றேன். மேகலாவோ வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன் என்றாள். நான் இதுதான் சரியான சமயம் என மேகலாவின் பெட்ரூமுக்கு சென்று பார்த்தேன். அங்கு உளுந்த பருப்பு கொட்டி கிடந்தது. ஒரு 7 இன்ச் நீளத்திற்கு மத்து மட்டும் அவள் அறையில் இருந்தது. மத்து இங்கே இருக்கு, எதில் பருப்பை போட்டு கடைந்திருப்பாள் என்று மர்மமாகவே இருந்தது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் அதிகமாக இருக்க மேகலாவின் பெட்ரூம் ஜன்னலில் ஒரு ஓட்டை போட்டுவிட்டு வந்துவிட்டேன். பொய்தும் போனது. மேகலா பருப்பை எடுத்துக்கொண்டு பெட்ரூம் உள்ளே செல்ல மேகலா என்ன செய்கிறாள் என்று ஜன்னலில் போட்ட ஓட்டை வழியாக பார்த்து அதிர்ந்து போனேன்.
மேகலா பருப்பை எடுத்து அவள் செய்த காரியம் என்னால் சொல்ல வார்த்தை இல்லை. மேகலா மத்தை எடுத்து பருப்பை போட்டு கடைந்தாள். அவளோ கடையும் போது முழங்கால் சத்தம் போட்டாள். என்னால் இதற்கு மேல் சும்மா இருக்க முடியவில்லை. மேகலா என குரல் கொடுக்க மேகலா ஒரு கணம் என்னை ஜன்னல் வழியில் பார்த்து அதிர்ந்து போனாள். நானும் மேகலா கதவை திறங்க என்றேன். மேகலாவோ கதவை திறக்க உள்ளே சென்று, என்ன செய்கிறீங்க? வீட்டில் மிக்சி கிரைண்டர் இருந்தும் எப்படி மத்தில் பருப்பை ஆட்டுறீங்க? நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் என்றேன். அதற்கு மேகலாவோ, ரோஹித், என் கணவருக்கு இப்படித்தான் மத்தில் ஆட்டி வடை சுட்டு தருவேன். என் கணவர் என் கூட சேர்ந்து தினமும் மத்தை விட்டு நல்லா பருப்பை ஆட்டி விடுவார். அவருக்கு அப்படி வடை சுட்டால்தான் பிடிக்கும். என் கணவர் வெளிநாடு சென்றதில் எனக்கு பருப்பை ஆட்டி வடை சுடாமல் தூக்கமே வரவில்லை. அதான் தினமும் ஆட்டி உங்களுக்கு கொடுத்தேன் என சொல்லி கண்ணீர் வடித்து என் தோளில் சாய்ந்து கொண்டாள். நானும் அவள் சாய்ந்ததும் சும்மா இருக்க முடியாமல், மேகலா, நான் வேண்டுமென்றால் உங்களுக்கு பருப்பை ஆட்டி வடை சுட உதவி செய்யட்டா என்றேன். அப்படி நான் கேட்டதும் அவளின் முகத்தில் புன்னகை பூரித்தது. நானும் மேகலாவும் அவளுடைய பெட்ரூமுக்கு போயிட்டு உளுந்தம்பருப்பை எடுத்து மத்தால் ஆட்டி ஆட்டி அரைக்க மேகலாவோ மிகவும் சந்தோஷப்பட்டு கத்தினாள். என் கணவர் கூட இப்படி எனக்கு பருப்பை ஆட்டியது இல்லை என்று சொல்ல திடீரென பவர் கட் ஆனது. மத்து உளுந்தம்பருப்பை கடைந்த வேகத்தில் எங்கேயோ கை தவறி கீழே விழ மேகலாவோ வேறு நல்லா மத்தால் கடைங்க என சத்தம் போட, நான் மேகலாவிடம் மத்து தவறி விழுந்ததை சொல்லாமல் நான் வைத்திருந்த வேறு ஒன்றை வைத்து பருப்பை ஆட்டினேன். மேகலாவோ முதலில் மத்துதான் என நல்லா ஆட்டுங்க, உளுந்தம்பருப்பு இன்னும் பழத்திற்கு வரவில்லை, இருட்டா வேற இருக்கு என சொல்ல, நான் அவசரத்திற்கு வேகமாக என் பொருளை வைத்து ஆட்ட மேகலாவோ போதும், மாவு நல்லா மசிஞ்சிருச்சு என கத்தினாள். நானும் மேகலா கத்துவதை கேட்டு நிறுத்தினேன். என்னத்தை வச்சு இப்படி ஆட்டினீங்க? சீக்கிரமாக உளுந்து மசிஞ்சிடுச்சு, மத்து மாதிரி தெரியவில்லையே என்றாள். நானும் அமைதியாக இருக்க, எப்படியோ நீங்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சு பருப்பை நல்லா ஆட்டினீங்க. நீங்கள் ஆட்டிய ஆட்டில் பருப்பு நல்லா மசிஞ்சது. ரொம்ப நன்றி ரோஹித். நான் வடை சுட்டு தரேன். இனிமேல் மாவு ஆட்ட என் கணவர் வரும் வரை நீங்களே என்னுடன் வந்துவிடுங்கள் என்றாள். அன்றையிலிருந்து நானும் மேகலாவும் இணைந்தே மாவு ஆட்டி வடை சுட்டோம்.